இந்த பிரபஞ்சம் இல்ல எதுவா இருந்தாலும் நம்மள எதை வச்சு எடை போடுது அப்படின்னா நம்மளோட கெப்பாசிட்டி அண்ட் எபிலிட்டி டு கிவ். துல்லியமா நான் அதை வந்து எதுக்காக இருக்குன்னு அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் யூஸ் பண்ணும் போது அதை வந்து நான் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அப்படியே வந்து பாஸ் பண்ண முடியும். இதெல்லாம் செஞ்சிருக்கோமாங்கிறது நம்ம ஞாபகத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல தான் நீங்க அந்த கிவர் மைண்ட் செட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் வந்து சேவைக்குன்னு கொடுக்குறேன் பணம், ஆனா அது என்னோட கடனை தீர்த்திருக்கு. கடன் இருக்கும்போது நான் முதல்ல கடனை தான் தீர்க்கணும். இது ஏன் தெரிஞ்சவங்களுக்கு பண்ணக்கூடாது தெரியாதவங்களுக்கு பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, தெரிஞ்சவங்களுக்கு பண்றது எல்லாமே கார்மிக் டியூஸ் தான். தொண்டாற்றுதல் மற்றும் சேவை மனப்பான்மை, இதுக்கும் கர்மாக்கும் என்ன சம்பந்தம்? இது வந்து நம்ம எந்த மாதிரி வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதுல இருந்து கர்மா வந்து நம்மளுக்கு பில்ட் ஆகுறதும் சரி, இல்ல ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இருக்கிற எக்ஸிஸ்டிங் கர்மா இது மூலியமா நம்மளுக்கு வந்து கழியறதும் சரி, இது எப்படி அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். சோ முதல்ல நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்ன இருக்கும், நம்மளோட புரிதல் என்ன இருக்கும்? அதாவது சேரிட்டி, தொண்டு, சேவை, சர்வீஸ் இப்படின்னா நம்மளோட புரிதல் வந்து முதல்ல என்னவா இருக்கும் அப்படின்னா, நாம வந்து முடியாதவங்களுக்கு நாம நம்மளால முடிஞ்சது என்ன செய்யறோமோ அதுதான் வந்து சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம், நினைச்சிட்டு இருப்போம். அதே மாதிரி இந்த சர்வீஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய வந்து கர்மா எல்லாம் வந்து கழியும். எனக்கு வந்து நான் வந்து நிறைய நல்ல கர்மாக்கள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கறது வந்து இப்படிதான் வந்து நம்மளோட புரிதலா இருக்கும். ஆனா ஆக்சுவலா இந்த யூனிவர்ஸோட கால்குலேஷனே எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளோட ஈகோஸ்டிக் கால்குலேஷன்ல இருந்து அது டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இந்த வாழ்க்கை, இந்த பிரபஞ்சம் இல்ல எதுவா இருந்தாலும் நம்மள எதை வச்சு எடை போடுது அப்படின்னா நம்மளோட கெப்பாசிட்டி அண்ட் எபிலிட்டி டு கிவ். நம்ம என்ன நினைப்போம், நம்ம இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கோம், நம்மளோட கெப்பாசிட்டி டு ஏர்ன், அது எதுவா இருந்தாலும் சரி, ரெஸ்பெக்டா இருந்தாலும் சரி, மணியா இருந்தாலும் சரி, எனிதிங் மெட்டீரியலிஸ்டிக்கா வந்து எதுவாக இருந்தாலும் எந்த அளவுக்கு என்னால வந்து ஏர்ன் பண்ண முடியுதோ அந்த கெப்பாசிட்டி அந்த எபிலிட்டி தான் பெருசு அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா அது ஆக்சுவலா அப்படி இல்ல. வாழ்க்கை வந்து நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது, நம்மள வந்து எடை போடுறது எதுல அப்படின்னா நம்மளோட கெப்பாசிட்டி டு கிவ் எந்த அளவுக்கு இருக்கு. அகைன் கெப்பாசிட்டி டு கிவ்னா அங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கெப்பாசிட்டியை எதுல மெஷர் பண்ணி வச்சிருப்போம்னா நம்மளால எந்த அளவுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. அந்த அளவுங்கிறது எதுல இருக்கு? அகைன் மெட்டீரியலிசம்ல இருக்கு. பட் இது வந்து அதுக்கும் அப்பாற்பட்டது. எந்த அளவு மனசுல இருந்து, எந்த அளவு நம்மளோட உள்ள இருக்கிற ஸ்பேஸ்ல இருந்து நம்ம கொடுக்குறோங்கிறது தான் அந்த கெப்பாசிட்டி. அந்த எபிலிட்டி டு சர்வ், எபிலிட்டி டு டூ சேரிட்டி அப்படிங்கிறது வந்து நாம அதை எந்த அளவுக்கு உள்வாங்கி நம்மளோட உள்நிலை எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த வந்து எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படிதான் நம்மள வந்து யூனிவர்ஸ் வந்து நம்மள ஒருத்தரோட அந்த சோல் ஜேர்னில இவங்க எந்த அளவுக்கு குட் டீட்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கால்குலேட் பண்றது. ஓவரால் அந்த ஒரு சோலோட வெயிட்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டி அண்ட் எபிலிட்டி டு கிவ் அப்படிங்கறதுலதான் வந்து நிர்ணயிக்கப்படுது. சரி, இது இந்த கெப்பாசிட்டி டு கிவ் அதை எப்படி நம்ம வளர்த்துக்கலாம், என்ன வளர்க்கணும்? இப்ப நான் வந்து நிறைய சம்பாதிக்கிறேன், என்கிட்ட இருக்க எக்ஸஸ் நான் கொடுத்துட போறேன். இது ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. இதுல என்ன நான் வந்து இன்னும் பெருசா புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு, பாத்துக்கிறதுக்கு இருக்கு. கரெக்ட் தான். என்கிட்ட நிறைய எக்ஸஸா இருக்கிறத நான் வந்து கொடுக்குறேன். அது வந்து நான் என்ன மனப்பான்மையில கொடுக்குறேன், யாருக்கு கொடுக்குறேன், எந்த பர்பஸ்க்கு கொடுக்குறேன், இது எல்லாமே வந்து இருக்கு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சு யாருக்கு கொடுக்க போறேன்? கஷ்டப்படுறவங்களுக்கு நான் கொடுக்க போறேன். எதுக்காக கொடுக்குறேன்? நான் நல்லது பண்றேன் அதனால நான் கொடுக்குறேன். இது சிம்பிள் கொஸ்டின்ஸ்க்கு இந்த சிம்பிள் ஆன்சர்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா இது என்ன அப்படின்னா, எந்த பர்பஸ்க்காக கொடுக்குறேன்? நான் சர்வீஸ் பண்ணி என்னோட குட் டீட்ஸ் வந்து நான் சேர்த்துக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறேன். என்கிட்ட இருக்கு, என்னால முடியும், முயற்சியில இருந்து, அதாவது எனக்கு அந்த எபிலிட்டி இருக்கு, அந்த எபிலிட்டில இருந்து நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். இதுதான் வந்து சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா ஒரு சேரிட்டி அப்படின்னு நம்ம ஒண்ணு பண்ணும்போது, ஒரு சர்வீஸ்னு ஒரு விஷயத்துல நம்ம இன்வால்வ் ஆகும்போது அந்த எபிலிட்டி இருக்கு இல்லையா, அந்த எபிலிட்டிக்கே நம்மளுக்கு வந்து நிறைய பிளெஸிங்ஸ் வந்து இருந்திருக்கணும். இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த மாதிரி ஒரு செயல்கள்ல ஈடுபடவே முடியும். அந்த மாதிரி ஒரு எண்ணங்களே நம்மளுக்கு வந்து வரும். சரி, இதுக்கு எதுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் வேணும்னு சொல்றாங்க? இது ஒரு சிம்பிள் ஆக்ட் தானே. என்கிட்ட இது எக்ஸஸா இருக்கிறத நான் ஷேர் பண்ண போறேன். உனக்கு எக்ஸஸா ஏன் வருதுங்கிற புரிதல் வந்து நம்மளுக்கு இருக்கா முதல்ல? ஏன்னா எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு ஏர்ன் பண்றதுக்கு, அதனால எக்ஸஸா வருது. இதுதான் நம்மளோட புரிதலா இருக்கும். அது கிடையாது. இந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு எக்ஸஸா இருக்கு, நம்ம ஏர்ன் பண்றோம். நான் ஒரு 5 மணி நேரம் நான் ஒர்க் பண்ணாலே
என்னால 5 லட்சம் சம்பாதிக்க முடியும். அந்த கெப்பாசிட்டி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? அந்த புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் இருந்தாதான் the capacity to earn எதுக்குங்கிற புரிதல் இருந்தாதான் the capacity or ability to give எதுக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து வர முடியும். நம்மளுக்கு வந்து பேர், புகழ், பணம், வளமை, செழுமை இதெல்லாம் வந்து கொட்டி கிடக்கலாம், வரலாம். ஆனா அது எதுக்காக நம்மளுக்கு குடுக்குது, எதுக்காக நம்மளுக்கு கிடைக்குது, இது எல்லாமே என்னோட பாஸ்ட் குட் கர்மானாலே இருக்கலாம். ஆனா அந்த பாஸ்ட் குட் கர்மா கரெக்டா எனக்கு வந்து சேர்றதுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கு, அந்த லைஃப் வந்து என்ன வச்சு என்ன பிளான் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு ஓவரால் ஒரு மேக்ரோ லெவல் ஒரு திங்கிங், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நாம பண்ற எதுவுமே வந்து உண்மையான ஒரு ட்ரூ சேரிட்டியோ ட்ரூ சர்வீஸ்லயோ போய் சேராது. இன்னொரு மாதிரி எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த உலகத்தை ஒரு லேமன் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து இந்த உலகத்தை உருவாக்கியவர் கடவுள், இந்த பிரபஞ்சத்தை இயக்குறவர் கடவுள். அப்போ கடவுள் தான் வந்து எல்லாருக்கும் எல்லா நேரத்திலயும் எல்லாரும் வேண்டுறத குடுக்கறாங்க, கடவுள் தான் குடுக்கறாரு அப்படிங்கிறது தான் ஒரு லேமனோட அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா கடவுள் வந்து எப்படி கொடுக்க முடியும்? கடவுள் தான் வந்து எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்காரு. கடவுள் தான் எல்லா ஒரு ஒரு சிறு துகள்களா இருக்கிறது கூட கடவுள் தான். ஆனா அந்த சிறு துகள்லயும் அந்த கடவுள் தன்மையை தட்டி எழுப்பி அந்த கடவுள் தன்மையிலேருந்து செயல்படும் போது அந்த கடவுளே அங்க வந்து செயல்படுறார். அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த கடவுள் தன்மை இருக்கு. அந்த உண்மையான கடவுள் தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கடவுள் தன்மையை நம்ம உணரும் போது அதுலேருந்து நாம செயல்படும் போது என்ன ஆகும்னா, கடவுள் வேற இல்ல, தனியா செயல்படல, நாம தனியா செயல்படல. 2 பேரும் வந்து ஒண்ணுதான். சோ இது வந்து ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ்ல இருந்து நம்ம பண்ணும்போது நம்ம பண்றது வந்து எல்லாமே முழுசா வந்து அந்த ஒரு சேரிட்டில போய் சேரும். ஒன்னஸ் கான்ஷியஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்ப பொதுவாவே நம்ம எதுவா வேணா இருக்கட்டும், நம்ம உபயோகிக்கிற ஒரு பென், ஒரு நோட்டு, இல்ல நம்ம போடுற ஒரு ட்ரெஸ், எதுவா வேணா இருக்கட்டும் நம்ம உபயோகிக்கிறது, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம காசு குடுத்து வாங்கிட்டோம்னா, அது நம்மளுக்கு சொந்தமானது. அத வந்து நம்ம விருப்பத்துக்கு நம்ம எப்படி வேணா உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா காசு நான் ஏர்ன் பண்ணிருக்கேன். ஏர்ன் பண்ற எபிலிட்டி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கெப்பாசிட்டி எனக்குள்ள இருக்கு. அத யூஸ் பண்ணி நான் ஏர்ன் பண்றேன். அதுவும் ஒண்ணு தானா நடக்குது. அகைன் அந்த ஏர்ன் பண்ணத நான் வந்து என்ன பண்றேன்னா, நான் அத உபயோகிக்கிறேன். என்னுடைய இயக்கத்துக்கு நான் உபயோகிக்கிறேன். அது உபயோகிக்கும்போது, நான் உபயோகிச்சு என் மூலியமா அது மத்தவங்களுக்கும் போய் சேரணும். அப்போ ஒரு ஒரு விஷயமும் நம்ம உபயோகிக்கிறது வந்து எவ்ளோ வந்து யோசிச்சு யோசிச்சு அது என் மூலியமா இன்னொருத்தவங்களுக்கு போகுது, பாஸ் ஆன் ஆகுது. அப்ப அத நான் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் அவ்ளோ வந்து துல்லியமா நான் அத வந்து எதுக்காக இருக்குன்னு அதோட அர்த்தத்த புரிஞ்சுகிட்டு நான் யூஸ் பண்ணும்போது, அத வந்து நான் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அப்படியே வந்து பாஸ் பண்ண முடியும். சோ என் மூலமா எல்லாமே நடக்குது. நான் வந்து ஒரு காரணகர்த்தா அவ்வளவுதான். ஆனா நான் பண்ணல. இப்போ ஒரு 100 பேருக்கு என் மூலியமா ஏதோ ஒண்ணு நடக்க இருக்கு அப்படின்னா, அது என்னோட சொந்த ஐடியாலஜி, என்னோட சொந்த உழைப்புனால, என்னுடைய சொந்த எண்ணத்தினால அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த எண்ணமும், உழைப்பும், அந்த நோக்கமும் ஒன்று சேர அங்க ஒருங்கிணைஞ்சு செயல்படுற அந்த எபிலிட்டிக்கு பின்னாடி ஒரு பெரிய இயக்கம் இருக்கு. அந்த இயக்கத்த புரிஞ்சுகிட்டு நான் அந்த மனநிலையிலேருந்து, அந்த ஸ்பேஸ்லேருந்து நான் செயல்படும் போதுதான், அது உண்மையான ஒரு தொண்டாவோ, ஒரு சர்வீஸாவோ ஆகும். சோ இது வந்து டே டு டே லைஃப்ல நம்ம வாழ்க்கைய வாழ்றதே நம்ம வந்து இந்த மாரி தான் வாழணும். இப்போ அந்த சேரிட்டி சர்வீஸ் அப்படின்னு நம்ம பண்றது, பெரும்பான்மையா நம்ம யோசிக்கிறது வந்து, நம்ம கர்மாவ வந்து கழிக்கணும். நம்ம என்னென்னலாம் வந்து நம்ம கெட்ட கர்மா பண்ணிருக்கோமோ, அதுக்கெல்லாம் வந்து நம்ம குட் கர்மா பண்ணா, இந்த பேட் கர்மா வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நெறைய குட் கர்மா பண்றதுனால, நம்மளுக்கு வந்து நெறைய பிளெஸ்ஸிங்ஸ் வரும். ஆனா, அதனால பேட் கர்மா வந்து குறைஞ்சிராது. பேட் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னலாம் நினைச்சு வச்சிருக்கோம்னா, நம்மளுக்கு வர வாழ்க்கையில வர கஷ்டங்கள், துயரங்கள், போராட்டங்கள் இதெல்லாம். அதெல்லாம் பேட் கர்மான்னு நம்ம ஃபர்ஸ்ட் லேபிள் பண்றதே வந்து தப்பு. நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆழமா புரிய வேண்டியது இருக்கு. அந்த ஆழமா புரிஞ்சதுனால, அதன் மூலமா வேற ஏதோ ஒரு பெரிய நல்லது நடக்க வேண்டியதும் இருக்கு. அப்போ அந்த போராட்ட காலத்த தான் நம்ம பேட் கர்மா அப்படின்னு சொல்றோம். அங்க அந்த புரிதல் வந்து அந்த அளவுக்கு ஆழமா போய் சேரணும்ங்கிறதுனால தான் அந்த போராட்ட காலமே அங்க வந்து இருக்கு. அந்த போராட்ட காலத்த வந்து நம்ம ஒரு குட் கர்மா பண்றதுனால அது குறைஞ்சிரும் அப்படின்னா, அதோடைய தாக்கம் வந்து குறையும். அதாவது நிகழ்வு வந்து ஒரே மாரி தான் நடக்கும். ஆனா, அத நான் உள்வாங்குற விதம் இருக்கு இல்லையா? அது வந்து மாறுபடும். எனக்கு ஒரு கஷ்டம் வருது.
எனக்கு வந்து நிறைய குட் கர்மா இல்ல, பிளெஸிங்ஸ் இல்ல அப்படின்னா அதை நான் உள்வாங்குற விதம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இதுவே வந்து எனக்கு நிறைய பிளெஸிங்ஸ் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து அந்த எனர்ஜி இருக்கும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு. அது ஏன் எனக்கு வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு எனக்கு அந்த ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு என்விரான்மெண்ட்ல நான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது நான் அதை உள்வாங்கி அந்த லெசன்ஸை லேர்ன் பண்ணி அதை நான் அந்த லெசன்ஸை அப்ளை பண்ணி இன்னும் நான் விரிவடைஞ்சு என்னோட குட் கர்மாவை யூஸ் பண்ணி நான் செயல்படும் போது அது அப்படியே வந்து அந்த பேட் கர்மான்னு நம்ம சொல்றது எல்லாமே அந்த எனர்ஜி வந்து டோட்டலா கன்வெர்ட் ஆயிடும். கன்வெர்ட் ஆகி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம மூலமா நடக்கக்கூடிய அந்த நற்செயல்களுக்கான சில பிளான்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிளான்க்கு வந்து நம்மளோட எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஓவராலா இந்த சர்வீஸ், இந்த சேரிட்டி இதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது வந்து நம்ம கர்மா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எந்த மாதிரி சேரிட்டி எல்லாம் பண்ணா கர்மால இருந்து வெளியில இருந்து நம்ம இயங்குறோங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது. யாருமே இது வரைக்கும் வந்து சொல்லாதது என்னன்னா, நம்ம சர்வீஸ் வந்து பண்றோம், அது யாருக்கு பண்ணா அது உண்மையான சர்வீஸா இருக்கும் அப்படின்னா நாம ஒரு அனானிமிட்டில இருந்து பண்ணா மட்டும்தான் அது உண்மையான சர்வீஸ். நாம யாருக்கு குடுக்குறோங்கிறதும் நம்மளுக்கு தெரியக்கூடாது, யாரு குடுக்குறாங்கங்கிறதும் வாங்குறவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அது உண்மையான தொண்டாவோ உண்மையான சேவையாவோ இருக்க முடியும். இந்த பிளட் பேங்க்ல எல்லாம் வந்து நிறைய பேர் பிளட் டொனேஷன் பண்ணுவாங்க. அந்த பிளட் அவங்க யாருக்கு டொனேட் பண்றாங்கன்னே தெரியாது, ஆனா ஃப்ரீக்வெண்டா அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த வெயில் காலத்துல அங்கங்க வந்து தண்ணீர் பந்தல், இந்த மோர் பந்தல்லாம் வச்சு அதுல பானை வச்சு அதுல தண்ணி ஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல யார் வந்து தண்ணி குடிக்கிறாங்க, இல்ல அந்த அந்த வந்து யார் அதுல வந்து டெய்லி அதை வந்து தண்ணி ஃபில் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கறதும் யாருக்கும் தெரியாது. சோ இந்த மாதிரி அந்த ஒரு சேவையும் சேரிட்டியும் நம்மளுடைய டே டு டே லைஃப்லயே வந்து அது இன்கல்கேட் ஆகி இருக்கணும். தனியா எனக்கு இப்போ வந்து ஒரு பேட் டைம், அதனால நான் இத்தனை பேருக்கு அன்னதானம் போடுறேன், அதனால நான் இத்தனை பேருக்கு வந்து முதியோர் இல்லத்துக்கு நான் இது பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதரவற்றோர் இல்லம், இல்ல வந்து இந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்டு இந்த ஹோம்க்கு நான் வந்து இது பண்றேன் அப்படிங்கிறது வந்து அது நல்ல விஷயம்தான். ஆனா அது வந்து சேரிட்டில வந்து வராது. வரும். எப்ப வரும்னா உண்மையான சேரிட்டி, உண்மையான சர்வீஸ் அப்படிங்கிறது எந்த மைண்ட் செட்ல இருந்து பண்ணணும்னா, இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல 4 பேர் இருக்கோம்னா 4 பேருக்கு நம்ம சமைக்கிறோம். ஒருத்தர் சமைக்கிறாங்க அந்த 4 பேருக்குன்னா, அந்த 4 பேருக்கும் ஒருத்தர் சமைக்கிறது வந்து அது சர்வீஸ் கிடையாது. ஆனா டெய்லி யாருன்னே தெரியாத யாரோ ஒரு 4 பேருக்கு 4 பேருக்கு தான் என்னோட கெப்பாசிட்டி முடியும். யாருன்னே தெரியாது. ஆனா அந்த 4 பேருக்கு நான் யாருக்கோ சமைச்சு குடுத்துட்டு இருக்கேன். ஒரு ஆளுன்னு நான் சொல்லல, ஒரு 4 பேருன்னு நான் சொல்லல. டெய்லி யாராவது ஒரு 4 பேருக்கு. இப்ப நான் வந்து டெய்லி ஒரு செட் ஆஃப் குரூப்க்கு நான் வந்து மெடிடேஷன் சொல்லிக் கொடுத்து கிளாஸ் எடுக்கிறேன். இது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிளாட்ஃபார்ம்ல நடக்குது. இப்ப அந்த தெரிஞ்ச நோன் கிரவுட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. இது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் என்விரான்மென்ட். ஆனா இப்போ ஒரு யூடியூப்ல வந்து நான் ஒரு இது வந்து ஷேர் பண்றேன், ஒரு நாலேஜ் ஷேரிங் பண்றேன், இல்ல நான் வந்து மெடிடேஷன் கத்து கொடுக்குறேன், எப்படி மெடிடேட் பண்ணணும்னு சொல்றேன். அது யார் பாப்பாங்கன்னே எனக்கு தெரியாது. ஆனா என் மூலியமா அவங்களுக்கு அந்த மெசேஜ் போகும். அவ்வளவுதான். சோ அதனால எனக்கு என்ன பெனிஃபிட்ன்னு நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அவங்க கிட்ட இருந்து இருக்காது. சோ திருப்பியும் எனக்கு வந்து நான் பண்ற நல்லது, சோ இன்னைக்கு நான் ஒரு 10 பேருக்கு நான் மெடிடேஷன் சொல்லிக் கொடுத்ததுனால என் அக்கவுண்ட்ல இதெல்லாம் ஆட் ஆயிடுச்சு, எனக்கு வந்து இதெல்லாம் வந்து எனக்கு பிளெஸிங்கா வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு எக்ஸ்பெக்டட் மைண்ட் செட்டும் இல்லாம நான் ஜஸ்ட் அந்த ஒரு கிவரோட அந்த ஒரு மோட்லயே அப்படியே ஃப்ளோல அந்த போயிட்டே இருக்கேன். இப்போ நான் ஒரு பைப்லைன் மாதிரி, அந்த பைப்லைன் வந்து அடைப்பு இல்லாம ஃப்ளோ ஆகும். என்னோட வேலை என்ன, எங்கெங்க அடைப்பு இருக்குன்னு பார்த்தா அந்த அடைப்பு ஏன் இருக்கு, அதை எப்படி கிளியர் பண்ணலாங்கிறது பாக்குறது மட்டும்தான் என்னோட வேலை. அந்த பைப்லைனா நான் வந்து என்ன உணரணும், என் மூலமா நடக்குது, நான் நடத்தல அப்படிங்கறத உணர்ந்து அது அது எப்ப உணர முடியும்னா நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த கடவுள் தன்மையை ஆக்டிவேட் பண்ணா மட்டும்தான் அது வந்து உணர முடியும். சோ இந்த ஒரு இயல்புல நம்ம செயல்படும் போதுதான் அந்த உண்மையான ஒரு சேரிட்டி, உண்மையான ஒரு தொண்டு வந்து அங்க நடக்குது. சோ இது வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது கர்மா கான்டெக்ஸ்ட்ல இருந்து ட்ரூ சேரிட்டினா என்ன, இந்த அனானிமஸ் சேரிட்டில வந்து நம்ம எங்கேஜ் ஆகுறது, அதாவது அது உண்மையா அந்த அண்டர் பிரிவிலேஜ்டுக்கு யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு கரெக்டா சேருதுன்னு தெரிஞ்சு, ஆனா எதுக்காக பண்றோம் அப்படிங்கறது புரிஞ்சு நம்ம பண்ணணும். ஆனா அதன் மூலியமா நம்மளுக்கு எந்த ஒரு பேரு புகழ், நம்மளுக்கு ஒரு ரெகக்னிஷன் எதுவுமே வந்து நம்ம எதிர்பார்க்க கூடாது, அது வரவும் கூடாது. இந்த பைபிள்லயே வந்து ஒரு சேயிங் இருக்கு,
நம்ம வந்து நீடிக்கு கொடுக்கறது வந்து வலது கை கொடுக்கறது வந்து இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றது. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னா, நாம இதெல்லாம் செஞ்சிருக்கோமாங்கிறது நம்ம ஞாபகத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல தான் நீங்க அந்த கிவர் மைண்ட் செட்ல இருந்து குடுத்துட்டு இருக்கீங்க. சோ இது அகைன் இந்த மாதிரி குடுக்கணும்னா நம்ம கிட்ட இருந்து ஓவர்ஃப்ளோ ஆறது தான் நம்ம வந்து குடுக்கணும். சோ இந்த சேரிட்டில நம்ம இன்வால்வ்டா இருக்கணும், சர்வீஸ் மைண்டடா இருக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம ஃபில் பண்ணிக்காம விட்டுட்டு நம்ம வந்து அந்த மோட்ல போயிடக்கூடாது. அப்படி அப்படி போனா அது உண்மையான ட்ரூ சேரிட்டியும் கிடையாது. அங்க வந்து நம்மளுக்கும் அந்த ஃபுல்ஃபில்மென்ட் இருக்காது. நாம யாருக்கு குடுக்குறோமோ அது சரியாவும் போய் சேராது. அப்படியே போய் சேர்ந்தாலும் அவங்களோட தேவையையும் அது பூர்த்தி செய்யாது. ஏன் அப்படின்னா, அதாவது நம்மளுக்குள்ள எல்லாமே இருக்கிறது நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகம் இல்லையா? சோ நம்மளுக்குள்ளேயும் ஒரு ஒரு பிரபஞ்சம் எல்லாருக்குள்ளயும் வச்சிருக்கோம். சோ இங்க நாம பாத்துக்கிட்டோம்னா அது வெளியிலயும் பார்த்தா மாதிரி தான். இப்ப இங்க நான் பாத்துக்கிட்டு எனக்குள்ளேந்து இருக்கிற ஓவர்ஃப்ளோவ தான் நான் வந்து ஷேர் பண்றேன். அது நான் ஷேர் பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ்ல இருந்து கூட விலகிரணும். எனக்கு தேவையானது என்னோட கொள்ளளவு முடிஞ்சிருச்சு. மீதி வந்து மத்தவங்க யாருக்கு போய் சேரணுமோ அது சேருது. அதுல நான் அந்த இயக்கத்துல நான் ஒரு பங்கு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்கணும். எனி கைண்ட் ஆஃப் ஹியூமானிடேரியன் வெல்ஃபேருக்காக, ஹியூமன் வெல்ஃபேருக்காக எந்த ஒரு காசஸ் இருந்தாலுமே, எனி லிவிங் பீயிங் அதோட வெல்ஃபேருக்காக, இந்த பிளானட்டோட வெல்ஃபேருக்காக, இந்த மாதிரி எந்த ஒரு வொர்க் இருந்தாலும், அதுல வந்து அனானிமஸா இன்வால்வ் ஆகுறது. இது வந்து ஒரு கன்டினியூஸ் ப்ராசஸா வச்சுக்கணும். அப்பப்போ சீசனுக்கு சீசன் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த நாள்ல பண்ணா இதெல்லாம் புனிதமான செயலா மாறிடும். இன்னைக்கு வந்து ₹1 கொடுத்தா கூட அது 1 கோடி ரூபாய்க்கு வந்து சமமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போறது. இந்த நதிக்கரையில வந்து இந்த பர்ட்டிகுலர் நாள்ல போய் நீராடி நான் இத்தனை பசுக்களுக்கு வந்து இப்படி குடுத்தா இப்படி ஆயிடும். இதெல்லாமே ஒரு பேட்டர்ன் ஓகேவா? இதெல்லாம் ஒரு பிக்ஸட் மைண்ட் செட். அது ஆக்சுவலா அப்படி கிடையாது. உண்மையிலே பாத்தீங்கன்னா, இந்த அமாவாசை, ஏகாதசி அன்னைக்கெல்லாம் வந்து நெறைய பேர் வந்து அந்த அகத்திக்கீரை மாட்டு குடுப்பாங்க. அன்னைக்கு ஒரு மாடு திங்க முடியாம தின்னும். ஆனா மத்த நாள்லாம் பார்த்தா அது பேப்பர் தான் தின்னுட்டு இருக்கும். அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்லாம் யாருமே குடுக்க மாட்டாங்க. அதுக்கு டெய்லி முடிஞ்சா வேலைக்கு போறோமோ, இல்ல ஸ்கூலுக்கு போறோமோ, எங்கேயோ போறோம். டெய்லி முடிஞ்சா ஒரு அகத்திக்கீரையோ, இல்ல ஏதோ ஒரு கீரையோ அதுக்கு குடுத்துட்டு போலாம். அது அமாவாசை அன்னைக்கு தான் அத்தன பேர் குடுக்கும்போது போய் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. சோ இந்த மாதிரி புரிதல்லாம் தான் வந்து அது ஒரு கன்டினியூஸ் ப்ராசஸா இருக்கணும். நம்ம லைஃபோட அது ஒரு அங்கமா இருக்கணும். தன்னிச்சையான ஒரு செயலா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது வந்து சர்விஸ் கிடையாது. ஏன்னா நான் சர்விஸ் பண்றேன். நான் தனியா சர்விஸ்க்குன்னு டைம் ஒதுக்குறேன். அது வந்து உண்மையான தொண்டு வந்து கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் அதான் மைண்ட் செட்ல வந்து நம்ம ஜெனரஸா இருக்கிறது, ஒரு கம்பேஷனேட் பீயிங்கா இருக்கிறது. நானும் ஒரு மனித சமுதாயத்துல இருக்கேன். மனிதனோட தேவைகள் என்னங்கிறது நான் முழுசா உள்வாங்கினா, இன்னொரு பிற மனிதனுக்கு அந்த தேவை பூர்த்தி ஆகாதத என்னால உணர்ந்து செயல்பட முடியும். உணராம கடமைக்குன்னு செய்யும்போது, அது வேற மாரி இருக்கும். உணர்ந்து செயல்படும்போது, அது உண்மையா அவங்கள போய் சேரும். அந்த தாக்கம் வந்து நல்லாவே வந்து தெரியும். அதுக்கப்புறம் நம்ம கட்ட வேண்டிய டியூஸ் அண்ட் டாக்ஸஸ் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் வந்து ஹானஸ்ட்டா இருக்கணும். இதுல வந்து நம்ம எந்த ஒரு ஏற்ற இறக்கமும், ஒரு மால் பிராக்டிசஸும் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா, அதுவுமே ஒரு பெரிய லெவல்ல ஒரு சோசியல் கவர்ன்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சொசைட்டிய பேலன்ஸ் பண்றதுக்காக தானே இந்த டாக்ஸஸ்லாம் இருக்கு. சோ அதுவும் வந்து நம்ம அதுல எந்த ஒரு இதுவும் பண்ணாம, கரெக்ட்டா நம்மளோட டியூஸ வந்து நம்ம பே பண்ணிடணும். அதுக்கப்புறம் வெல்ஃபேர் காசஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து வாலண்டியரிங் பண்றது. இப்படியெல்லாம் பண்றதுனால என்ன ஆகும் அப்டின்னா, இந்த ஹெவி அன்செட்லிங் கர்மா இருக்கு தெரியுமா? அது வந்து எவ்வளவுதான் தாக்கமானதா பயங்கரமா இருந்தா கூட கொஞ்சம் வந்து ஷேக் ஆகும். இதுல 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த கர்மா வந்து நம்மளுக்கு அங்க நின்னு பாடம் கத்து குடுக்க தான் போகுதுன்னா, நம்மளுக்கு என்ன குட் டீட்ஸ் இருந்தாலும், என்ன பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தாலும் அந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு வொர்க் அவுட் ஆகாது. அந்த லெசன கத்துக்கிட்டு அப்படி லைட்டா அப்படி மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பிளெஸ்ஸிங்ஸே நம்மளுக்கு வொர்க் ஆகும். சோ அதையும் வந்து நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். நம்ம என்னால இப்போ ஒரு நல்ல சர்விஸ் கூட பண்ண முடியல. நான் ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் பண்றேன். ஆனா அது வேற ஏதோ தப்பா போய் முடிஞ்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்துல அப்படி கூட யோசிக்க கூடாது. நான் வந்து சேவைக்குன்னு குடுக்குறேன் பணம். ஆனா அது என்னோட கடன தீர்த்திருக்கு. கடன் இருக்கும்போது நான் முதல்ல கடன தான் தீர்க்கணும். அங்க நான் என் கடன தீர்க்காம, கடன் வச்சுக்கிட்டு நான் சர்விஸ் பண்றேன்னு சொல்றது வந்து, அது எப்படி கணக்கு வந்து பேலன்ஸ் ஆகும் அங்க? சோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கும்போது, எது சர்விஸ், எது சேரிட்டி, எது நம்மளோட கார்மிக் டியூஸ் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு நல்லாவே வரும். சோ இது அகைன் வந்து இப்போ சேரிட்டின்னு எடுக்கும்போது அதுல 2 வழி இருக்கு.
ஒண்ணு வெல்த், ஒண்ணு வந்து சர்வீஸ். இப்ப எல்லாராலையும் தன்கிட்ட இருக்கிற அந்த பணத்தால மட்டும் சர்வீஸ் பண்ண முடியாது. அப்ப எதெல்லாம் சர்வீஸ், எதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்ப், ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து உண்மையான ஒரு நீடு. நம்ம வந்து வாலண்டியரிங் பண்றது. ஒரு இடத்துல போய் நம்ம வாலண்டியரிங் பண்றதும் ஒரு சர்வீஸ் தான். அகைன் அது வந்து தெரிஞ்ச கூட்டத்துக்கு, தெரிஞ்ச கிரவுடுக்கு, தெரிந்த மக்களுக்கே நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன விட்டு நம்ம வெளியில வராம பண்றதெல்லாம் சர்வீஸ் கிடையாது. புதுசு புதுசா ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கும் லேர்னிங் இருக்கும். நாமளும் விரிவடைவோம். அப்போ விரிவடையும் போது யாரு வந்து புதுசா ட்ரை பண்ணி விரிவடைஞ்சா இந்த சோசியல் அந்த வெல்ஃபேருக்கு வந்து ரொம்ப வந்து பெனிஃபிட்டா இருக்கும். ஆல்ரெடி நெறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருந்து அந்த ஒரு சேரிட்டி பண்ற இடத்துல இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு. கிவருக்கு வந்து அவ்வளவு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு. அவங்க மூலியமா நடக்குது. ஓகேவா? சோ அப்ப அவங்க வந்து அந்த கார்மிக் டியூஸ்லாம் குறைச்சிருக்காங்க அப்படின்னே வச்சுக்கலாம். அப்ப அவங்க வந்து புதுசு புதுசா ட்ரை பண்ணி, அட்வென்ச்சரஸா ட்ரை பண்ணி, அவங்களுடைய அந்த ஒரு உள்நிலை வந்து விரிவடையும் போது, அவங்களோட புரிதல் வந்து விரிவடையும் போது, அதன் மூலியமா இந்த சொசைட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் ஆகுங்கிறது வந்து நம்ம யோசிச்சு புரிஞ்சுக்கலாம். இது ஒரு வியூ. சோ நம்ம காசு பணம் இருந்து இது மூலியமா மட்டும் தான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிறது கிடையாது. எனி கைண்ட் ஆஃப் வாலண்டியரிங். நம்மளால என்ன முடியுமோ, ஒருத்தங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. அது நம்மளுக்கு யாருன்னே தெரியாம கூட இருக்கலாம். அவங்க கிட்ட வந்து நம்ம யாரோ அவங்கள பாத்துக்க இல்ல. நம்ம ஒரு நாள் நைட் அவங்களுக்கு தங்கி ஹெல்ப் பண்ணா கூட அதுவுமே ஒரு சர்வீஸ் தான். இது ஏன் தெரிஞ்சவங்களுக்கு பண்ணக்கூடாது, தெரியாதவங்களுக்கு பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, தெரிஞ்சவங்களுக்கு பண்றது எல்லாமே கார்மிக் டியூஸ் தான். நம்ம கிட்ட ஒருத்தங்க பர்சனலா வந்து ஹெல்ப் கேக்குறாங்க. பிரைவேட்டா ஹெல்ப் கேக்குறாங்க. அது வந்து நம்மளோட கார்மிக் டியூஸ்ல இருக்கிறதுனால தான் அவங்க நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால நம்மளோட அந்த கார்மிக் லெவல் வந்து குறையுது. அந்த அந்த பர்டன் வந்து குறையுது. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்மளோட தெரிஞ்ச நோன் சர்க்கிள்க்கு நம்ம சப்போர்ட் பண்றது எல்லாமே சர்வீஸ் கிடையாது. அது சேரிட்டி கிடையாது. அது எல்லாமே நம்மளோட கார்மிக் டியூஸ்ல இருந்து தான் ஒர்க் ஆகுது. நாம அவங்களுக்கு செய்யணும்னு இருக்கிறதுனால தான் அவங்க நம்மள வந்து அப்ரோச்சே பண்றாங்க. நம்ம கிட்ட அப்ரோச்சும் பண்ணாம, நம்ம யாருன்னே தெரியாம, நம்மளால என்ன முடியும்னு தெரியாம, நாம செய்யற செயல் வந்து ஒருத்தவங்களோட நீட வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது தான் உண்மையான சேரிட்டி, உண்மையான சர்வீஸே அங்க வந்து அந்த அக்கவுண்டே ஆக்டிவேட் ஆகுது. இது வந்து ஒரு பார்வை. லாஸ்ட்டா நம்ம வந்து எப்பவுமே இந்த இந்த உலகத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள வந்து நம்ம வந்து குறை சொல்லிட்டே இருப்போம். குறைனா, இது ஏன் இந்த மாரிலாம் இருக்கு இந்த உலகம்? எல்லாருமே கடவுளுக்கு வந்து கண்ணே இல்லையா? இவங்களெல்லாம் ஏன் இப்படி படைச்சிருக்காங்க? இவங்கலாம் ஏன் இத்தனை ஏழைகள் இருக்காங்க? ஏன் இத்தனை பேர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க? ஏன் இப்படி கை, கால் இல்லாம இருக்காங்க? இதெல்லாம் கார்மிக் அந்த இன்ஃப்ளூயன்சஸ்னால அவங்க வந்து அந்த மாதிரி பிறப்பெடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அதோட இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, அந்த மாதிரி நீடி பீப்பிள் இருக்கிறதுனால தான், நீங்க சர்வ் பண்ணி அவங்க பிளெஸ்ஸிங்ஸே உங்க அக்கவுண்ட்ல ஆட் பண்ணிக்கவே முடியுது. சோ, விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னால குடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு, நீ ஒரு இருமாப்புல இருந்து உன்னோட ஷர்ட் காலர வந்து நீ தூக்கி விட்டுக்காத. புவர்க்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன்ட்டு. யாரு புவர் இங்க? அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால உன்னோட பிளெஸிங்ஸ் தான் வந்து ஆட் ஆகுது. சோ அந்த புவர் அங்க எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால தான் உன்னால வந்து ஹெல்ப்பே பண்ண முடியுது. சோ ஹெல்ப் பண்றதுனால, சேரிட்டி பண்றதுனால பிளெஸிங்ஸ் வருது. ஆனா பிளெஸிங் இருந்தா தான் சேரிட்டியே பண்ண முடியும். பிளெஸிங் இருந்தாதான் சர்வீஸ் சர்வீஸ் மைண்டட் மைண்ட் செட்டே வந்து நம்மளுக்கு வரும். அப்பதான் நம்ம வந்து அந்த ஒரு உள்நிலையில இருந்து நம்ம செயல்படவே முடியும். சோ யாருமே இங்க வந்து தாழ்வானவர்கள், இவங்கெல்லாம் வந்து ஏற்றமானவர்கள்னு யாருமே கிடையாது. இது எல்லாமே ஒரு சுழற்சி. நான் வந்து என்னோட ஃப்ரீக்வன்சி வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி ஆகணும். நான் என்னுடைய நிலைய உயர்த்திக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தங்க வந்து அங்க தாழ்வா இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதுலேருந்து பயனடைஞ்சு நான் வந்து என்னோட ஃப்ரீக்வன்சிய வந்து நான் இங்க ஏத்திக்கிறேன். அப்போ அவங்க எப்படி வந்து என்னோட தாழ்வா இருக்க முடியும்? என்னோட வளர்ச்சிக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க. அவங்க எப்படி குறைவான மனிதர்களா இருக்க முடியும்? சோ இந்த புரிதல்லாம் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா நான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம உள்வாங்கி, நாம செய்யல, நம்ம மூலியமா நடக்குது. அண்ட் யாருக்கு செய்யறோம்? எந்த பர்ப்பஸ்க்கு செய்யறோம்? எதுக்காக செய்றோம்? செய்றவங்க யாருன்னு தெரியக்கூடாது. யாருக்கு செய்ய போறோங்கிறதும் தெரியக்கூடாது. ஆனா உண்மையா போய் சேருதான்னு மட்டும் நம்மளுக்கு தெரியணும். இது வந்து எப்பயோ ஒரு தடவ, என்னைக்கோ ஒரு தடவ செய்ற மாரி இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையோட ஒரு முழு அங்கமா இருக்கணும். இதுல வந்து நான் இதுக்கு தான் பண்ணுவேன், அதுக்கு தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பாரபட்சம் இருக்கக்கூடாது. பரோபகாரம் பண்றதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான்.
பரோபகாரம் பண்றதுனால நம்மளுக்கு பிளெஸிங் வருது. ஆனா அது பண்றதுக்கும் நம்மளுக்கு பிளெஸிங் தேவை. இந்த ஒரு சுழற்சியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம இந்த சேரிட்டில, சர்வீஸ்ல இன்வால்வ் ஆகும்போது நம்மளோட மைண்ட் செட் வந்து கிளியரா இருக்கும். ஸோ அகைன் நம்ம தனியா இன்வால்வ் ஆகி எதுவும் செய்யக்கூடாது. நமக்குள்ள ஒரு அங்கமாக்கிக்கணும். நம்மளால என்ன முடியுதோ, முதல்ல நம்ம கப்ப நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டு, மத்ததெல்லாம் நம்ம மூலியமா போய் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நல்லாவே இன்டர்பிரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எது சேரிட்டி, எது சர்வீஸ், இது மூலியமா நம்ம கர்மா குறையுமா, குறையாதா? புதுசா கர்மா, நல்ல கர்மா ஆட் ஆகுமா, ஆட் ஆகாதா? யாருக்கு பண்ணணும்? நாம எந்த நிலையிலேருந்து பண்ணணும்? இது வந்து கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.